டேஸ்டியான ஹனி கார்லிக் மஷ்ரூம் விங்ஸ் பண்ணலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்திருந்தேன். அதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடல மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி போர்ஷன் ஆஃப் மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவில் இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்ச மாவில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஊறின மஷ்ரூமை நம்ம எடுத்து வச்சிருந்த மாவில் நல்லா கோட் பண்ணி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயோட கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஹனி கார்லிக் ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் எல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸிங் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை போட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் விங்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.